ಜಗದೋದ್ಧಾರಣ ಆಡಿಸಿದಳೆ ಯಶೋದ ಜಗದೋದ್ಧಾರಣ ಆಡಿಸಿದಳೆ ಶೋದ ஜகதோதாரண. நமஸ்காரம். வெல்கம் டு சாந்தா பாட்டி சமையல். ரொம்ப நாளாக பாரம்பரிய சமையல் தான் இந்த சேனலில் நான் பண்ணுறேன். நீங்களும் பார்த்துட்டு சந்தோஷப்படுறேன். ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்குறா, இந்த வத்த குழம்பை கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன்னு ரொம்ப பேர் கேட்குறா. இந்த வத்த குழம்பு முதல்ல சொல்லி கொடுத்தது என் பிள்ளைக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி. என்னை காட்டிலையும் அவன் ரொம்ப நல்லா பண்ணுவான். அதனால் இன்றைக்கி என் பிள்ளைய கூப்பிட்டு பண்ணி காட்ட சொல்கிறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எங்கள் அம்மா வத்த குழம்புன்னு உங்களுக்கு சொன்னா இல்லையா, வத்த குழம்பு மெந்திய குழம்புன்னு சொல்லலாம். இன்னொரு வார்த்தை என்ன டிஃப்ரென்ஸுன்னா, வத்த குழம்புல நம்ம காய வச்சுருக்கிற கத்திரிக்காய், கொத்தவரங்காய், மணத்தக்காளிக்காய் இதெல்லாம் வத்தலாக வச்சுருப்போம். அதை போட்டு பண்ணால் சுண்டைக்காய் இதெல்லாம் போட்டு பண்ணால் வத்த குழம்பு. பச்சை காய்கறிகள் எஸ்பெஷலி முருங்கைக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டு பண்ணால் வெந்தய குழம்பு. ஒன்றுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்று தான். சரி, இதில் பெஸ்ட்டு முருங்கைக்காவும் வெண்டைக்காவும் தான் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது மற்ற எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இதில் இருக்கிற ஒரு வாசனையும் ஒரு டேஸ்ட்டும் மற்ற எந்த காயிலையும் வராது. அவளுக்கு என்னென்ன சாமான்கள் தேவை, எவ்வளோ அளவு எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டேன்னா ரொம்ப ஈஸியாக. சரி சொல்லிடலாமே. இப்போது முதல்ல இதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் புளி. புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு, எலுமிச்சம்பழ அளவுக்கு லூக்வார்ம் வாட்டரில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுக்கணும். ஒரு 2 டம்ளர் வாட்டர் ஊற்றி வச்சுக்கணும். இது நான் சொல்கிறது 4 பேருக்கு வரும் மற்ற. இது வச்சுக்கணும். அப்புறம் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுக்கு வெஜிடபிள் முருங்கைக்காய். இதை கட் பண்ணி வச்சுக்கணும். வேக வைக்கலாம் வேண்டாம், கட் பண்ணி பச்சையாகவே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு ஒரு 1.5 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1.5 டீஸ்பூன், ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே. அப்புறம் ஒரு டீஸ்பூன் 1.25 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி, காரப்பொடி உங்கள் டேஸ்ட்டுக்கு. கொஞ்சம் காரசாரமாக வேணும், ஸ்பைசியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு டீஸ்பூன். இதுதான் மெயின். ஆல் இன் ஆல் ரசப்பொடி. எங்கள் அம்மா முன்னாடியே ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவா, இது ரொம்ப முக்கியமானது. இந்த பொடி வச்சுட்டேன்னா நீங்கள் கூட்டு பண்ணலாம், ரசம் பண்ணலாம், வத்த குழம்பு பண்ணலாம், சாம்பார் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். மேஜிக் பொடி இது. இந்த பொடி பண்ணி வச்சுட்டேன்னா ½ அன் ஹவரில் எல்லாமே முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் கீழே வந்தேன்னா பச்சை கருவேப்பிலை. அப்புறம் எண்ணெய் ஒரு 1/4 டம்ளர் இல்லை டீஸ்பூன், இந்த டேபிள் ஸ்பூன்னா ஒரு 2-2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடணும். உப்பு தேவையான அளவு. பெருங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன 1/2 நெல்லிக்காய் அளவுக்கு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தான். ஒரு 3 மிளகா தான் நான் போடுறேன். ஒரே ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளியை ஆப்ஷனல், பிடிச்சவா போடலாம், இல்லைன்னா வேண்டாம். சரி, ஓகே. இதுதான். இப்போது நான் மாக்கல் கச்சட்டின்னு சொல்லுவாள், அது யூஸ் பண்ணுறேன் நான். இந்த மாக்கல் கச்சட்டி நிறைய பேர் கேட்டால் எங்கே கிடைக்கும்னு. எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இன் பர்டிகுலர் கும்பகோணத்தில் கும்பேஸ்வரன் சன்னதி 2 சைட்லேயும் கடைகள் இருக்கும், அங்கே இது கிடைக்கும். சரி. இதில் பண்ணுறது வாசனையே வேறு. ஆனால் உங்களுக்கு இதில் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அடி கனமாக இருக்கிற ஒரு பாத்திரம், கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற பாத்திரம் எடுத்துட்டேன்னா தாளிக்கிறது, இந்த பெரட்டுறதெல்லாம் ஈஸியாக இருக்கும். சரி. இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்து. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 2-2.5 டேபிள் ஸ்பூனே போட்டிருக்கேன். இந்த 1/2 நெல்லிக்காய் அளவுக்கு சொன்ன பெருங்காயத்தை அதில் போட்டுருவேன். போட்டோன்னா பெருங்காயம் பொரியும். பெருங்காயத்தை லேசாக பெரட்டிக்குங்க. பெரட்டும் போது இந்த கடுகை சிம்மில் வச்சுக்கோங்க. சரி. இது இந்த எண்ணெய் நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். வேறு எந்த எண்ணெயில் பண்ணாலும் இந்த வாசனை வராது. இந்த கல்லுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஹீட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஆனால் ஹீட் ஆகிடுச்சுன்னா லேஸில் அடங்காதுன்னு. ஆமாம். இப்போ பாருங்க, இந்த வெந்தயத்தை முதல்ல போடுறேன். இப்போ என்ன சேர்க்குறப்ப துவரம்பருப்பு இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம்.
நல்லா செவந்துட்டு பாருங்க. ஆமாம். இல்லைன்னா கசக்கும். ம். செவந்ததுக்கு அப்புறம் பருப்பு போடுங்க, கடலைப்பருப்பு போடுங்க. பாருங்க, இதை போட்டுருக்கேன். என்னம்மா கரெக்டாக போயிட்டு இருக்கா? சரியா இருக்கு. இப்போ இது செவக்கணும். செவக்கும்போது இந்த மிளகா வத்தலை கடைசியாக தான் போடணும். ஏன்னா மிளகா வத்தல் நீங்கள் முதல்ல போட்டேன்னா காந்திரும். மிளகா வந்து ஆமாம் கருப்பாயிடும். அம்மா சொல்கிற மாதிரி கருப்பாயிடும். இப்போ கருவேப்பிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. கருவேப்பிலையை போடும்போது ஜாக்கிரதை. இப்போ வந்து தக்காளியை முதல்ல போட்டுருவோம். நான் சொன்னேன் இல்லையா, தக்காளியை போடுவோம். இல்லைம்மா கரெக்டா? தக்காளி நல்லா வதங்கணும். ஆமாம், தக்காளி ஒரு 3/4 பாகம் வெந்த உடனே முருங்கைக்காயை போட்டுருவோம். முருங்கைக்காவும் வேகணும். வத்த குழம்பு அப்படின்னு சொல்லுவாள். வெத்தல் போட்டு பண்ணுறதும் சரி, வத்த தான் இதுக்கு டேஸ்ட்டு. ஸோ ரெண்டு அர்த்தம் இருக்கு. 2 அர்த்தம் இருக்குது இதில். இன்ஃபேக்ட் இந்த வத்த குழம்ப அடுத்த நாள் பழையதுக்கு வச்சுன்னு சாப்பிட்றதுன்றது தேவாமிர்தம். அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். பாட்டியும் அப்பாவும் ஒரே மாதிரி சொல்கிறார்ல, தேவாமிர்தம். அம்மா புள்ள தானே, அங்கேயும் தானே வந்தது எனக்கு இதெல்லாம், இந்த டெக்னிக்கெல்லாம். இப்போது நான் ஒரு இது பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஆலினால் சாம்பார் பொடி. ஆமாம், இதை போட்டுருவேன். இதை வந்து இது எப்போவே போட்டுடலாம். ஆமாம், லேசாக இதை ஒரு பரட்டி இந்த சாம்பார் பொடியை. சரி, பொடியை போட்டு பரட்டச்சியே ஒரு வாசனை வருது பாருங்க. சரி பண்ணிட்டா. இப்போது புளிஜலம் போட்டுருங்க. மஞ்சள் பொடியை போடுங்க. மஞ்சள் பொடி இவ்வளோ லேட்டாக தான் சேர்க்கணுமா? மஞ்சள் பொடி கொதிக்கும்போது காரப்பொடியும் கொஞ்சம் போடுங்க. காரப்பொடி தேவையானா போட்டுக்கோங்க. சரி, இப்போது மீடியமில் இருக்குது இல்லையா, இப்போ ஹையில் வச்சுருங்க. இதை ஹையில் வச்சு ஆமாம் வைக்கலாம். இப்போ தான் ஹையில் வைக்கணும். ஏன்னா இந்த புளியெல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த புளி பெருங்காயம் எல்லாம் ஒன்றும் சேரணும். நல்லா கொதிக்கணும். இது கொதிக்கட்டும். லேசாக கொதி வரும்போது உப்பு போட்டுடலாம். இன்னொன்று எப்போ கரெக்டாக சொல்கிறா பாருங்க, எப்போதுமே வேணும்னா கூட அப்புறம் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னா மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சிடணும். அதை பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. சைடெல்லாம் கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ தான் இட் வில் அப்சார்ப் எவ்ரிதிங். இந்த பெருங்காயம், வெந்தயத்தோட வாசனை, பொடியோட வாசனை எல்லாம் உள்ளே போய் இறங்கி முருங்கைக்காய் எல்லாத்துக்கும் அந்த உப்பு சேர்ந்து இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது தான் இந்த ஸ்மெல்லே வரும். சரி, ரஃப்லி எவ்வளோ நேரம் இது கொதிக்கணும்? இது ஒரு 5 minutes ஆகுது மினிமம் கொதிக்கணும். 5 to 10 minutes. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா பரவாயில்லன்னா பரவாயில்ல. உங்களுக்கே தெரியும் அந்த வாசனை வரும். இந்த பொடி வாசனை போய் இந்த குழம்போட இந்த வந்திய குழம்போட வாசனை வரும். இதுக்கு வந்து பச்சை கத்திரிக்காயும் போடலாம், கத்திரிக்காய் வத்தலும் போட்டுடலாம், பரங்கிக்காய், வெண்டைக்காய், அப்புறம் கொத்தவரங்காய், கொடமிளகா, முள்ளங்கி, சின்ன வெங்காயம் எல்லாம் போடலாம். அதில் சூப்பர். இதில் எந்த காயும் இல்லைன்னு நினச்சிக்கோங்க, கவலைப்படாதங்க. இந்த சாமான்லாம் வெடிக்க விட்றேங்க பாருங்க. 4 அப்பளத்தை துண்டாக பொடி பண்ணி அதில் போட்டு பொரித்து புளியை கரைச்சி கொட்டிடுங்க. அப்பளா குழம்பு ஏ-கிளாஸாக இருக்கும். எவ்வளோ அழகாக வத்தி என்ன ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா? ஒரு ஸ்பைசி தேன். இப்போது வசிஷ்டருக்கு கொடுத்து இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்ல போகிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. இப்போது ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இது என்னன்னு பார்த்தோம்னா வெல்லம். இது வந்து இந்த சுள்ளுன்னு இருக்கிற புளியெல்லாம் ஆப்செட் பண்ணுறதுக்கு. சரி, சில பேருக்கு வேண்டாம்னா இதை போட்டுருவோம். வேண்டாம், இதில் வந்து எண்ணெயை நிறையா விட்டால் தான் பிரமாதமாக வரும்ன்ற ஒரு மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அது தப்பு, அது கிடையாது. நான் விட்டது பார்த்த எல்லாம் கம்மி தான் எண்ணெய். ஆனால் இப்போ ஒரு மேஜிக், இது இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெயை விடுங்க, நல்லெண்ணெய் மேலே. ஸோ இது வந்து ஒரு 1 tablespoon, அது ஒரு 2-2.5 tablespoon, எல்லாமே மொத்தம் ஒரு 3 tablespoon முடிஞ்சிடும். பச்சை கருவேப்பிலையை எப்போ போடும்போதும் பிச்சு போடுங்க, தான் நல்ல வாசனை வரும். ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும். நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் வாட்டர் ஜாஸ்தி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணேன்னா, கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி விட்டுட்டோன்னு ஃபீல் பண்ணேன்னா கவலைப்படாதீங்க. சரி,
ஒரு 1.5 டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்து கொஞ்சம் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்கும்போது இதில் போட்டுட்டு ஒரு 2 கொதி விட்டேன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். ஓ, இதுதான் இந்த வத்த குழம்போடைய பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இதை பார்த்தீங்களா, தேன் மாதிரி இருக்கணும். இப்போ எல்லாம் ரெடி. சாதம் கந்துள்ளாமா ம், இதோ கலக்கிறேன். பிரதாப், இதை கொஞ்சம் நல்லா மசிச்சு கொடு. இதை பாருங்க, குழம்பு தான் கலந்துட்டேன். அடடடடடா. இதுக்கு காம்பினேஷன் சுட்டப்பளம். ம், எங்கள் பாட்டி அப்படி தான் போடுவா. எல்லாரும் வாங்க, கையில் சாதம் போடுறேன், சுட்டப்பளம் தொட்டுன்னு சாப்பிட்டு பாருங்க. இப்போ சூப்பர். செவன் மா ஒரு உண்டை வாங்கிக்கோ. இந்த சுட்டப்பளத்தையும் தொட்டுக்கோ, தொட்டுன்னு சாப்பிடு. சுதா, பிரதாப், இது வந்துட்டேன். அப்பளம் எடுத்துன்னு சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கா? ம், எங்கள் பாட்டி அந்த நாளில் இந்த வாழைப்பூவில் மடல் இருக்கும் பாருங்க, ஆமா. அதெல்லாம் அலம்பி எங்களுக்கு வச்சிருவான். ம், நல்லா பிசைஞ்சு அதுக்கு நேராக அடியில் வாழைப்பூ வச்சுப்போம். கையில் போட்டு அந்த தானியை மேலே போட்டு கொடுத்தாலாம். ஆஹா, இன்னும் போட மாட்டாளான்னு பாத்திரத்தில் சாதமே இருக்காது. ஏன் என் பேரங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது? மாட்டு பொண்ணு, பேரன், பிள்ளை எல்லாருக்கும் அந்த மாதிரி கலரி போட்டு சந்தோஷப்பட்டேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் எல்லாம் போட போகிறேன். நீங்கள் இந்த சேனலில் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்லேருந்து சொல்லு. இது ஆரம்பத்தில் இந்த ஏன்டா வணக்கம்ல. இந்த இது மாதிரி நிறைய ரெசிபீஸு போட போகிறேன். நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நன்றி.